ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா ஃபுட்டீஸ். வாங்க நீ கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வானலில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 8 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய், நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம், அதை நல்லா தட்டி எடுத்து வதக்கி விட்டுறலாம். இப்போது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கோங்களா கத்திரிக்காய், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்ட உடனே ஒரு ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம். இப்போது தேங்காய் பிஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய், 3 பூ கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, மீடியம் சைஸில் 3 சின்ன தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதோட தேங்காய் பிஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பச்சை வாசனை போன உடனே நம்ம கரைச்சி வச்ச புளியை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கிற சுடு தண்ணியில் கருவாடு போட்டு நல்லா கழுவி குழம்புல போட்டுக்கலாம். இப்போ 6 பல் பூண்டு, 4 மிளகு, கொஞ்சனா சீரகம் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதையும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாசமாக இருக்கும். கொஞ்சனா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.